நிறைய ஸ்டேஜஸ் இது வரைக்கும் எவ்வளவு ஸ்டேஜஸ் மேம் நீங்க பார்த்திருப்பீங்க? வாக் உங்களை பிரசன்ட் பண்ணி நீங்க வாக் பண்ணிருப்பீங்க. நான் வாக் பண்ணது அந்த ஒரு ஸ்டேஜ் தான். அத நீங்க வின் பண்ணியாச்சு. ஆமா, அத நான் வின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் உருவாக்குன ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 12 ஷோ, இது வரைக்கும் 12 ஷோஸ் நான் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் சவுத் இண்டியன் டேலண்ட் ஐகான் தான் என்னோட பெரிய ஸ்டேஜ். பட் அது வந்து மிட்ல தான் நாங்கள் ஆரம்பித்தோம். நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா வாக் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சென்டரில் நாங்கள் பண்ணோம். அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஷோவே நாங்கள் ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்டோரி. என்னன்னா ஃபர்ஸ்ட் கொரோனா வந்த டைம்ல தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷோவே நாங்கள் பண்ணுறோம். மாடலிங் ஃபீல்டுன்ற ஒரு பேசிஸ் வந்துட்டு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி அதுக்குள்ளே வரணும்னா நிறைய ஒரு பாலிடிக்ஸ் தாண்டி வந்து ஒரு தயக்கம், அங்கே வந்து சக்ஸஸ் பண்ண முடியுமான்ற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருக்குள்ளேயும் இருக்கும்ல மேம், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இருக்கு. தயக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா எப்படி ட்ரெஸ் பண்ணோம், நம்ம ட்ரெஸ் பண்ணுறது மற்றவங்களுக்கு பிடிக்குமா, அந்த மாதிரி நிறைய விதத்தில் தயக்கங்கள் நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து அவங்களுக்கு அது பேஷன், நான் மாடலிங் தான் நான் பண்ணுவேன், நான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் ஒரு மாடலாக நிற்க போகிறேன் அப்படின்னு அவங்களுக்கு அது பேஷனாக இருந்தது அப்படின்னா அந்த தடைகளெல்லாம் தாண்டி தான் வரணும். அதனால வந்து ஓகே, நெக்ஸ்ட் டார்கெட் அடுத்த ஸ்டெப் ஒரே ஸ்டெப்ல எவ்வளவு நேரம் இருக்குது. அவங்க வந்து நோட் பிடிச்சிட்டாங்க, நம்ம இவ்வளவு முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் அடுத்த லெவலுக்கு போகணும். கிரியேட் பண்ணி ஆகணும். நம்ம கிரியேட்டர்ஸ் தானே மேம் நம்மள. அதனால ஆமா, ஏன்னா ஃபேஷன் ஷோ பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் கான்சர்ட்னு பண்றதுக்கு நிறைய பேர் கிடையாதுங்க. அதே மாதிரி ஸ்டால் போடுறதுக்கு நிறைய பேர் கிடையாது. ஒரு ஈவெண்ட் எடுத்தீங்கன்னா அது பண்றதுக்குலாம் குறிப்பிட்ட மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதை நம்ம எடுத்து பண்ணோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெக்கல்டன் ரன்வே அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டட் பீப்புள்ஸ் தான் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணலாம் அழகா. ஹலோ மை டியர் பீப்புள், நான் உங்கள் விஜய் ஜிவி பேசுகிறேன். இன்னைக்கு வந்துட்டு நான் யார் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மென்டார்ன்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு மாடலிங் ஃபீல்டில் வந்துட்டு இறங்கணும்னா வந்துட்டு யாருன்னா ஒருத்தர் மென்டார்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் இருப்பாங்க இல்லையா? அவங்க சொல்லித்தர ஒரு மெத்தடாக இருக்கட்டும், அவங்க வழியாக நம்ம போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில் இவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலானவங்க. ஸோ வந்துட்டு லா ஈவெண்ட்ஸோட சிஇஓ நம்மளோட சௌமியா மேம் இருக்காங்க. சரண்யா மேம், எப்படி மேம் இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேம். ஓகே மேம், நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க. How do you feel? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் தேங்க்யூ சஞ்சய், நீங்க என்ன இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த டே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸ்டார்டிங் வந்து நல்ல ஒரு மோட்டிவ் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே மேம், இப்போ வந்து நீங்க ஆக்டிங், அதுக்கப்புறம் வந்து மாடலிங் ஃபீல்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லி தந்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அந்த விஷயம், அந்த ஜேர்னி எப்படி இருக்கு மேம்? நிறைய வித்தியாசமான பீப்புள்ஸை நான் மீட் பண்ணுறேன். தென் வந்து ஒரு வருஷமும் புதுசாக இன்னோவேட்டிவாக நம்ம கொண்டு வரோம். நான் நிறையா லேர்ன் பண்ணிக்கிறேன் அவங்க கிட்ட இருந்து. ஏன்னா நாங்கள் வந்து சென்னையில் மட்டும் நாங்கள் பண்ணலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 to 8 லொக்கேஷன், 10 to 8 லொக்கேஷன், அந்த மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷன்ஸ் நாங்கள் போயிட்டு திறமையான ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து நம்ம இங்கே சென்னையில் வெளிப்படுத்துகிறோம். ஸோ அது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. ஒரு நாள் நீங்கள் வந்து புது ஆட்களை வந்து நீங்கள் மீட் பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்? கொஞ்சம் பேர் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்ற விஷயம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது. சரி, அவங்களுக்குலாம் வந்து எந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நீங்கள் தரணும்னு ஆசைப்படுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தென் வந்து அதை பற்றினா ஒரு பேசிக் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? இப்போ மாடலிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பற்றி பேசிக் நாலேஜ் இருக்கணும். இல்லை அவங்க வந்து அவார்ட் ஷோஸோ இல்லை வேறு எதனா ஷோஸ் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஷோவை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன முதல்ல தேவை அப்படின்றது அவங்க லேர்ன் பண்ணிக்கணும். அதை லேர்ன் பண்ணிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தே வில் சக்சீட் அப்படின்னு. நீங்கள் மாடலிங் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? நீ எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அந்த ஜேர்னி? அது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி தான். அது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஈவெண்ட் மூலயமா ஒரு மாடலாக நான் வந்து வாக் பண்ணேன். ஸோ அதில் வந்து நான் க்ரௌன் வின் பண்ணேன், மிஸ்ஸஸ் சவுத் இந்தியா க்ரௌன் வின் பண்ணேன். ஸோ அதுலேருந்து நான் இன்ஸ்பயர் ஆகி
என்ன மாதிரி திறமையா இருக்கிறவங்க வெளிவர முடியாம நிறைய பேர் இருக்காங்க, திறமை இருந்தும் வெளிவர முடியாம நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணதான் லா ஈவென்ட்ஸ். அது அதுல அந்த ஜேர்னியே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. போயிட்டு நானும் பார்க்கும்போது வந்துட்டு ஓகே நெக்ஸ்ட் ஈவெண்ட்டை வந்துட்டு நீங்க போட்டுட்டே இருக்கீங்க. பார்க்கும்போது எனக்கு ஒரு ஜாலியா இருக்கு. கூடிய சீக்கிரம் உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா ஈகரா ஒர்க் இதுவா இருக்கு. ஓகே மேம், இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு உங்களை ப்ரெசென்ட் பண்ணி நீங்க வாக் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்தது? நர்வஸா இருந்ததா, இல்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபீல் எப்படி நம்ம சூஸ் பண்ணோன்ற அந்த மெத்தட் ஒன்று இருக்கும் இல்லையா அது? இப்படி எஸ், எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருந்துச்சு. பட் ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் மேரேஜ், எல்லாமே ஆஃப்டர் மேரேஜ் தான். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லாமே வந்து சின்ன பசங்களோட காம்படேட் பண்ணி அப்படி வின் பண்ணது தான். ஸோ யா ஐ ஃபீல் ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய ஸ்டேஜஸ் இது வரைக்கும் எவ்வளவு ஸ்டேஜஸ் மேம் நீங்க பார்த்திருப்பீங்க? வாக் உங்களை பிரசன்ட் பண்ணி நீங்க வாக் பண்ணிருப்பீங்க. நான் வாக் பண்ணது அந்த ஒரு ஸ்டேஜ் தான். அத நீங்க வின் பண்ணியாச்சு. ஆமா, அது நான் வின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் உருவாக்குன ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 12 ஷோ, இது வரைக்கும் 12 ஷோஸ் நான் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட். அதெல்லாம் சக்சஸ், டாப் சக்சஸ். யா ஆஃப் கோர்ஸ். யா மேம், இது வரைக்கும் பண்ண ஷோஸ்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷோ நான் பெரிய லெவல்ல வந்துட்டு பண்ணேன். எப்பவுமே துவக்கம்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம சின்னதுல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் தான் அந்த பிரம்மாண்டமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த ஜேர்னில வந்து நீங்க பார்த்த ஒரு பெரிய ஸ்டேஜ், நான் உருவாக்குன இந்த ஸ்டேஜ் வந்துட்டு ரொம்ப பெரிய ஸ்டேஜ்னா அது எந்த ஸ்டேஜ்? யா ஆஃப் கோர்ஸ் சவுத் இண்டியன் டேலண்ட் ஐகான் தான் என்னோட பெரிய ஸ்டேஜ். பட் அது வந்து மிட்ல தான் நாங்க ஆரம்பிச்சோம். நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா வாக் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சென்டர்ல நாங்க பண்ணோம். அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஷோவே நாங்க ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்டோரி. என்னன்னா ஃபர்ஸ்ட் கொரோனா வந்த டைம்ல தான் நாங்க ஃபர்ஸ்ட் ஷோவே நாங்க பண்றோம். ஸோ அது ஒரு பெரிய எங்களுக்கு இதுவா பூஸ்டா இருந்துச்சு. ஏன்னா கொரோனா டைம்ல ஷோ பண்றாங்களே அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்தாங்க. அந்த கொரோனா டைம்ல நாங்க மட்டும் தான் ஷோ பண்ணோம். ஸோ அது கொஞ்சம் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி எங்களை இவ்வளவு தூரம் எங்களுக்கு 12 ஷோ பண்ற அளவுக்கு கூட்டிட்டு வந்தது. அதுதான் வந்துட்டு உங்களோட பெஸ்ட் ஷோ. நான் பெருசா பாக்குறது அப்படின்னு பார்த்தா சவுத் இண்டியன் டேலண்ட் ஐகான் தான். நீங்க பல செலிபிரிட்டிஸ் கூடலாம் ஒர்க் பண்ணிருப்பீங்களே மேம், மூவிஸும் நீங்க வந்துட்டு லைட்டா இது பண்ணிருக்கீங்க, அப்ரோச்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு இந்த செலிபிரிட்டி கூட நான் ஒர்க் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, அது யாருன்னா இருப்பாங்களா? அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மெயினாக சொல்லணும்னா பிரியதர்ஷினி அக்கா, தென் காயத்ரி அக்கா, அவங்க எல்லாம் எனக்கு அக்கான்னு கூட்டே பழகிடுச்சு. அதே மாதிரி அஞ்சப்பர் மேடம், இந்திரா அக்கா, ஸோ தென் ஆர்ஆர் சார், அவர்லாம் நல்லா இந்த மாதிரி ஒரு கோப்பப்ல தான் இருக்காங்க. மாடலிங் ஃபீல்டுன்ற ஒரு பேசிஸ் வந்துட்டு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி அதுக்குள்ள வரணும்னா நிறைய ஒரு பாலிடிக்ஸ் தாண்டி வந்து ஒரு தயக்கம், அங்க வந்து சக்சஸ் பண்ண முடியுமான்ற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருக்குள்ளேயும் இருக்கும்ல மேம், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இருக்கு, தயக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா எப்படி ட்ரெஸ் பண்ணோம், நம்ம ட்ரெஸ் பண்றது மத்தவங்களுக்கு பிடிக்குமா, அந்த மாதிரி நிறைய விதத்துல தயக்கங்கள் நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து அவங்களுக்கு அது பேஷன், நான் மாடலிங் தான் நான் பண்ணுவேன், நான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் ஒரு மாடலா நிக்க போறேன் அப்படின்னு அவங்களுக்கு அது பேஷனா இருந்தது அப்படின்னா அந்த தடைகள் எல்லாம் தாண்டி தான் வரணும். அது இருக்கதான் செய்யும், எல்லா ஃபீல்டும் அது நாமளா இருக்கதான் செய்யும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் அது இது நாமளா இருந்தாலுமே கூட வந்துட்டு கொஞ்சம் பேருக்கு உள்ள வரும்போது வந்துட்டு எதுனா ஒரு விஷயம் அடுத்தவங்க மூலியமா வந்துட்டு எதுனா ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு தடங்கள் ஆகும் இல்லைங்களா? ஸோ வந்துட்டு இப்போ கம்மிங் டு ஒரு ஃபீமேல் இருக்கிறத ஒரு மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கம்பேக் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கும். அதை நீங்க எப்படி மேம் கம் த்ரூ பண்றீங்க? கொஞ்சம் பேருக்கு அப்கமிங் பீப்புளுக்கு கூட நீங்க சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபேமிலி ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ரிஜெக்ட் பண்றது ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தான். ஸோ அவங்கள வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்கள சொல்லி புரிய வைக்கணும். ஸோ மீடியா அப்படின்னும் போது நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. கண்டிப்பா, ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம சொல்லி புரிய வச்சு நான் என்ன நம்புங்க, என்ன நீங்க நம்புனீங்கன்னா என் வேலை நான் கரெக்டா பார்ப்பேன், அந்த ஒரு விஷயம் அவங்க சொல்லி பண்ணாங்க, அதுவே போதும். ஓகே, சக்சஸ்ஃபுல் வேர்ட் நீங்க சொல்லிருக்கீங்க. நம்ம பண்ற ஒர்க்கை நம்ம நம்பினால் மட்டும் போதும். அது வெரி குட் மேம். இப்போ உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ன்றது எதனா இருக்கா மேம்? அப்கமிங் ப்ராஜெக்ட் எதனா ரிவீல் பண்ண முடியுமா?
கண்டிப்பா ரிவீல் பண்ணிதான் ஆகணுமா? உங்க சாய்ஸ் மேம். நம்ம சேனல் மூலமா நீங்க அப்படியே ரிவீல் பண்ணலாம். நாங்க வந்து இது வரைக்கும் 12 ஷோஸ் பண்ணிருக்கோம். ஸோ இனிமே வந்து ஃபேஷன் ஷோவோ இல்ல அவார்ட் ஷோவோ இல்ல டேலண்ட் ஷோவோ பண்ணாம புதுசா மீன்ஸ் எல்லாரும் பண்றதுதான், பட் டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்சர்ட்டும் ஸ்டாலும் பிளான் பண்ணிருக்கோம். ஒரே லொகேஷன்ஸ்ல கான்சர்ட் அண்ட் ஸ்டால் மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். நாங்க பிளான் பண்ணிருக்கோம். ஒரு கான்சர்ட் பேண்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் ஃபுல்லா ஸ்டால்ஸ்ன்ற மாதிரி. ஓகே, வெரி குட். அதுக்கு அதனால வந்துட்டு மாடலிங் அது அப்படியே விட்டுற மாட்டீங்களா? இல்ல, மாடலிங் வந்து ஃபேஷன் ஷோஸ் இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபேஷன் ஷோஸ் வந்து நிறைய பேர் பண்றாங்க, நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. சோ அதுக்குள்ள நான் திரும்ப போக விரும்பல. அதனால வந்து ஓகே, நெக்ஸ்ட் டார்கெட் அடுத்த ஸ்டெப் ஒரே ஸ்டெப்ல எவ்வளவு நேரம் தான் இருக்கிறது. அவங்க வந்து நோட் புடிச்சிட்டாங்க, நம்ம இவ்வளவு முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் அடுத்த லெவலுக்கு வந்து போகணும். புதுசா கிரியேட் பண்ணி ஆகணும். நம்ம கிரியேட்டர்ஸ் தான மேம் நம்மள. அதனால ஆமா, ஏன்னா ஃபேஷன் ஷோ பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பட் கான்சர்ட்னு பண்றதுக்கு நிறைய பேர் கிடையாதுங்க. அதே மாதிரி ஸ்டால் போடுறதுக்கு நிறைய பேர் கிடையாது. ஒரு ஈவெண்ட் எடுத்தீங்கன்னா அது பண்றதுக்குலாம் குறிப்பிட்ட மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதை நம்ம எடுத்து பண்ணோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா டெக்கல்டன் ரன்வே அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் பீப்புள்ஸ் தான் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணலாம் அழகா. நான் அந்த மாதிரி தான் பிளான் வச்சிருக்கேன். நான் மேரத்தான் அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி டிஃபரெண்ட் செக்டாருக்குள்ள கால் எடுத்து வைக்கலான்றத நோட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா. ஓகே மேம். இப்போ வளர்ந்து வரும் பீப்புளுக்கு மேம் அவங்களோட ஃபீல், இப்போ நீங்க பேண்ட் பர்ஃபார்மன்ஸ் நீங்க சொன்னீங்களா மேம் பண்றதுக்கு, இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்ல நிறைய பேர் வந்துட்டு உருவாயிட்டே வராங்க, சரிங்களா மேம்? அவங்களுக்குலாம் ஆக்சுவலி எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணலாம், ஹோப் அப் பண்ணலாம்ன்றது விஷயங்கள் எதுனா இருக்கா? அது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸா வரவங்க, புதுசா டேலண்ட் இருக்கு, எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் தான் எனக்கு தேவை அப்படின்னு வரவங்க எல்லாருமே எங்க ஸ்டேஜ்ல வந்து ஏறி இருக்காங்க, வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பெரிய லெவலுக்கும் போயிருக்காங்க. ஸோ அது வந்து நாங்க ஓப்பன் அப்பல் தான். உங்களுக்கு டேலண்ட் இருக்கா, உங்களுக்கு என்ன தெரியும் ஃபர்ஸ்ட் நாங்க கேட்டுருவோம், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாமா, நான் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்களா, நிறைய பேர் கேட்கறாங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்களோட ப்ரொஃபைல் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க, உங்களோட வீடியோஸ் எங்களுக்கு அனுப்புங்க. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி அது இருந்தது அப்படின்னா we are open stage. அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தர ரெடியா இருக்கீங்க. ஷூர். ஓகே மேம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ விமன் எம்பவர்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண்கள் இந்த ஆண்களே தாண்டி வந்து பெண்கள் இந்த சமுதாயத்தில் வந்து அதிக லெவலில் வந்துட்டு இப்போ வந்துட்டு சம்பாதிக்கிறதாக இருக்கட்டும், அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், அதிக லெவலில் வந்துட்டு பேசக்கூடியது இல்லைங்களா? ஆனாலும் கூட வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு விஷயம் வந்துட்டு அதிக லெவலில் வந்துட்டு இப்போ லேட்டஸ்டாக வருது மேம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக கண்டிப்பாக அது 100% உண்மைதான். ஸோ பாதுகாப்பு அப்படின்னு சுதந்திரம் கிடச்சிச்சுன்றாங்க, ஆனால் பெண்ணோட இடத்துல இருந்து பார்க்கும்போது அது கண்டிப்பாக கிடையாது, இன்னும் கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னமும் அடிமைத்தனம் பண்ணி வைக்கிறது எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஸோ அதையும் தாண்டி அவங்க பண்றாங்கன்னும் போது அதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஸ் அ ஹியூமனா வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து துணை இருந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள மேற்கொண்டு நடத்தி கூட்டிட்டு போகணும். நீங்களும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு கம் த்ரூ தான் மேம் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் வந்துட்டு இந்த விஷயத்த நான் வந்துட்டு இதனால நான் ஜெயிச்சு காமிப்பேன்டானா அது அந்த மாதிரி எதனா இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்திருக்கா மேம்? எனக்கு நிறைய நடந்திருக்கு. ஒன்றும் இல்லை, நான் நாளைக்கு ஈவென்ட் நடத்துறேன் அப்படின்னா இன்னைக்கு நைட்டே வந்து ஈவென்ட் நடத்துறதுக்கு கூட விடாத அளவுக்குலாம் எனக்கு இருக்கு. ஆனா என்னோட கான்ஃபிடென்ட் என்ன அப்படின்னா, என்னை நம்பி வந்திருக்காங்க, என்னை நம்பி காசு கொடுத்துருக்காங்க, என்னை நம்பி பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக நான் பண்ணணும். எனக்கு என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல, என் ஸ்டேஜ் என்னை நம்பி வந்துட்டாங்க, அவங்களுக்கு நான் கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு இதுல நான் இன்ன வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. மக்கள் மேல வச்ச நம்பிக்கை, நான் என் மேல வச்ச நம்பிக்கை, அவ்வளவுதான். அதுதான் அதேதான் மக்கள் மேல வச்ச நம்பிக்கை என் மேல வச்சிருக்கேன். வெரி குட் மேம். அதான் இதை பத்தி நீங்களும் சொல்லிட்டீங்க, விமன் எம்பவர் பத்தின்னு. இப்போ லேட்டஸ்டா நடத்தக்கூடிய ஒரு விஷயம், இந்தியா முழுக்க வந்துட்டு பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ போயிட்டு இருக்கு. சரி, நான் சோஷியல் மீடியா திறந்தாலுமே வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே தாண்டி வந்து இந்த விஷயம் அதிக லெவல்ல வந்துட்டு பேசப்படுது இல்லையா? இப்போ வந்து அந்த டாக்டர் சம்பவம் ஒன்று இதுவா இருக்குல்ல, அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப அது கஷ்டமா தான் இருக்கு. இப்ப வந்து நிறைய பேர் நிறைய விதத்துல சாதிக்கிறாங்க பெண்கள். இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போது ஐயோ நம்ம படிக்க போகணுமா, ஐயோ நம்ம ஹாஸ்டல்ல சேர போகணுமான்னு ஒரு பயம் எல்லாருக்குமே வந்துடுது. நாட் ஒன்லி ஃபார் த டாக்டர்ஸ், எல்லாருக்குமே அந்த பயம் வந்துடுது. பட் அவங்களையும் நம்ம தாண்டி தான் வரணும். இதுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் வந்து கண்டிப்பா ஆஸ் அ ஹியூமனா வந்து ஜட்மெண்ட் கரெக்டா கொடுக்கணும்.
ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சவுதிஸ்லயோ சரி வேற ஸ்டேட்ல எல்லாம் வந்து இதுக்கு கடுமையான தண்டனைகள்லாம் இருக்கு. பட் இங்க நம்ம இந்தியால அது கம்மி தான். ஸோ அதை வந்து கடுமையா ஆக்குனாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து சேஃப்டியா இருக்கலாம். மெயினா ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க வந்துட்டு இப்போ வரக்கூடிய கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு வில் பவரோட எல்லாருமே வந்துட்டு கடந்து தான் வந்துட்டு இருக்காங்க. ஃபேமிலியில ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணிட்டு அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டு எடுத்து வைக்கிறாங்க இல்லைங்களா. ஆனாலும் சில பெண்களால வந்துட்டு அந்த விஷயத்த பண்ண முடியாது. ஃபேமிலியில எதுவுமே சொல்லிட்டாங்களா அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்ற விஷயம் அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுவீங்க மேம்? ஏன்னா அதையும் நான் தாண்டி தான் வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு இதுதான் வேணும், நான் இதுதான் பண்ணுவேன்னு உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க அதெல்லாம் உடைச்சுதான் வெளில வரணும். இன்னைக்கு பேசுறவங்க 1000 பேசுவாங்க, நாளைக்கு அவங்க யாரும் பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா கூட பக்கத்துல கூட நிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் விஷயம். அதுவே நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கீங்க நிறைய. ஏன்னா இன்னைக்கு நீங்க இவ்வளவு பெருசா வந்துட்டு வளர்ந்து இருக்கிறதுனால அதுக்கு பின்னாடி இவ்வளவு பேரு பின்னாடி இல்ல கூடவே இருக்காங்க. கூடவே இருந்து நம்மள பேசுறவங்க எல்லாமே இருக்கதான் செய்வாங்க. இந்த காதுல ஆண்டவன் நமக்கு 2 காது கொடுத்துருக்கான், எதுக்கு இந்த கால வாங்கி இந்த கால விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அப்படிதான் நம்ம டேக் இட் ஈஸியா போயிட்டே இருக்கணும். எல்லா கேர்ள்ஸுமே வெளில போறாந்தா இருந்தா சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க. யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் நம்பிடாதீங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் இன்னைக்கு அந்த ஃப்ரீடம் சொல்லிட்டு அன்னைக்கு 15th அன்னைக்கு அவ்வளவு செலிப்ரேட் பண்ணாங்க. பட் கிடைச்ச மாதிரி தெரியல. இவ்வளவு விஷயம் அன்னைக்கு நடந்த ஒரு 2 to 3 daysல திரும்பவும் இன்னொரு இஷ்யூஸ் அதே மாதிரி ஹைதராபாத்லயும் அங்க நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஜட்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணா மட்டும்தான் இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். எந்த மாதிரி ஜட்மெண்ட் மேம் நீங்க ஒரு ஒரு ஆஸ் அ விமனா நீங்க இந்த ஜட்மெண்ட்ரா நீ தந்தே ஆகணும் இந்த மாதிரி பண்றவங்களுக்குலாம் அது மாதிரி நீங்க ஷார்ப்பா அப்படியே அடிச்ச உடனே அதே மாதிரி எந்த மாதிரி ஜட்மெண்டா இருக்கும்? ஆக்சுவலா ஹேங்கிங் ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பொண்ணை பெத்தவங்களோ இல்ல அந்த பையனை பெத்தவங்களோ அவங்கள வந்து பப்ளிக்ல நிக்க வச்சு சுட்டாங்க. ஆக்சுவலா ஷூட் கண்டிப்பா இது பண்ணிதான் மேம் ஆகணும். ஆனா வந்து நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் பேரண்ட்ஸே வந்து அந்த பசங்க யார் பண்றாங்களோ ஒரு பொண்ணா இருக்கட்டும் இல்ல பையனா இருக்கட்டும் அவங்கள வந்து நடு ரோட்ல நிக்க வச்சு சுடணும். அந்த ஜட்ஜ்மெண்ட்காக தான் இந்தியாவே வந்துட்டு காத்துட்டு இருக்கு. உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா இந்தியன்ஸும் வந்துட்டு அதுக்காக ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துலயும் அமெரிக்கா அதுக்கப்புறம் யூஎஸ்ல கூட நடந்துட்டு இருக்கு, ப்ரொடெஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை. வருஷம் ஏதாவது ஒரு ஸ்டோரி இதே மாதிரி ஒரு ஸ்டோரி நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு டாக்டர் நாளைக்கு யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து பேன் பண்ணணும், அதை நிப்பாட்டணும் அப்படின்னா ஒரு படத்துல இப்ப டிமாண்டி காலனில சொல்ற மாதிரிதான் அந்த சைக்கிளை நிப்பாட்டினா அது தானா நின்னுடும். அதே மாதிரி அந்த சைக்கிளை நிப்பாட்டியே ஆகணும். அதுக்கு இதுதான் வழி. எதனா ஒரு வழியை கொண்டு வரணும். மேம் சொல்ற வழி கரெக்டான வழி. அதை யாருன்னா பாத்தீங்கன்னா அதை வந்துட்டு நம்ம பண்ணி ஆகிறோம், பண்றோம். நாளைய ஜெனரேஷன் கண்டிப்பா அது நடந்தாதான் வந்து நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்க முடியும். ஏன்னா நாங்க வந்து ஆஸ் அ உமனா நாங்க வந்து வெறும் பேரண்ட்ஸ் கிட்ட வெறும் பர்சனலா மட்டும் நாங்க பாதிக்கப்படலை. சர்க்கிள் எங்க கூட சுத்தி இருக்கிறவங்களும் நாங்க நிறைய பாதிக்கப்படுறோம். நிறைய விஷயங்கள்னால நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பெண் சுதந்திரம் பேசுறாங்க. ஒண்ணுமே கிடையாது. பெண் சுதந்திரம் ஒண்ணுமே கிடையாது. இந்த போடுற ட்ரெஸ்ல மட்டும்தாங்க சுதந்திரம், வேற எதுலையுமே இல்லை பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தா. ஸோ அதெல்லாமே நம்ம உடைச்சி கொண்டு வரணும், வெளியில கம்பேக் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா. ஓகே மேம், ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் மாதிரி ஒரு இது மேம், சும்மா எஸ் ஆர் நோன்ற மாதிரி அதான் வந்துட்டு சும்மா அப்படியே பட்டுன்னு போயிடலாம் சரிங்களா? மாடலிங் ஆர் ஆக்டிங்ன்றதுனா எந்த ஃபேஸஸ் நீங்க போவீங்க? ஆக்டிங் தான். ஆக்டிங் எதனால மேம் ஆக்டிங்? ஐ லவ் டு ஷோ மை ஃபேஸ் ஆன் பிக் ஸ்கிரீன். அதனால ஆக்டிங். கூடிய சீக்கிரம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரோல் தந்தா நான் பண்ணுவேன். நான் அது எந்த மாதிரி ரோலா இருக்கும் ஃபியூச்சர்லயா? படையப்பா படத்துல வர ரம்யா கிருஷ்ணன் ரோல் கொடுத்தா. ஓகே மேம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அதான் நீங்களும் ஆல்ரெடி சொன்னதான் வந்துட்டு இதுல எதுனா சின்ன விஷயம் நீங்க சின்ன வயசுலயோ நீங்க பண்ணிருப்பீங்க, இல்ல வந்து காலேஜ் ஸ்டாண்டப் பண்ணிருப்பீங்க. இந்த விஷயத்த போய் நான் நைஸா மாட்டிக்கின்னு எல்லாருக்கும் அது தெரிஞ்சிச்சு, ஆனா அது ஃபன்னாவே போயிடுச்சுன்றா அது எந்த விஷயங்கள் இருக்கா? எஸ். அது என்ன விஷயம்? சின்ன வயசுல ரோட்ல விளையாடிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து பாய் தான், ஃப்ரெண்டை வந்துட்டு ஐயோ இந்த ஸ்டோரி யாருக்குமே தெரியும். ஓகே ஃபைன். ஓகே, உங்களுக்குள்ள தெரிஞ்ச விஷயங்கள் இப்ப எல்லாருக்கும் தெரியும், அவ்வளவுதான். சரி விடுங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க அம்மாவை காணும், அவங்க அம்மா கடைக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க அம்மாவை காணும், வா தேடலான்ட்டு என்னை கூப்பிட்டாங்க. நானும் வந்து எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லாம நானும் அவங்க கூடவே நானும் போயிட்டேன். சின்ன வயசுலயே அதாவது ஓடி போன மாதிரி. ஓகேங்களா?
ஸோ வீட்டுல வந்து தேடுன்னு தேடி அப்புறம் எங்க மாமா அங்க அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு எங்க 2 பேரையும் அடிச்சு உதச்சு டிவிஎஸ் 50ல கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ அது இன்ன வரைக்குமே என்னால மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது இந்த பழைய கதைலாம் எடுத்துன்னு வந்து பேசும்போது விடுவாங்களான்ற லெவல்ல இருக்கும். ஆமா, இதெல்லாம் சொல்லி காப்பாங்க. சின்ன வயசுலயே ஓடி போனாவ அப்படின்வாங்க. பட் அது ஆஸ் அ சைல்டு அது எனக்கு தெரியாது. ஸோ அவங்க கூட போயிட்டு அவங்க அம்மாவை தேடி கடைசி வரைக்கும் அவங்க அம்மாவை தேடின பாடு இல்லை. அவங்களா கடைக்கு போனவங்க அவங்களே வந்துட்டாங்க. அந்த ஒரு இஷ்யூஸ். ஓகே மேம், இப்போ வந்துட்டு ஒரு ஆபத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்க மேம், சரிங்களா? எதனா ஒரு ஆபத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்க, டக்குன்னு நான் கால் பண்ணா யாருக்கு மேம் கால் பண்ணுவீங்க? அது உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம். இவங்களுக்கு கால் பண்ணா வந்து நின்றுவாங்கன்னா யாருன்னா இருக்காங்களா? கண்டிப்பா எங்க அப்பா தான். அப்பா. எதனால அப்பா ரொம்ப ஸ்பெஷல்? எப்பயுமே பொன் பிள்ளைங்களுக்கு அப்பா தானே ஸ்பெஷல். அதுதாங்க பிரச்சனை, அதுதாங்க பிரச்சனை. அவ எப்பயுமே அப்பா தான், எதுனாலும் சரி அப்பா தான், அடுத்தது அம்மா. இப்போ ஆளுக்கள் யாருன்னா உங்களுக்கு கால் பண்ணே இருப்பாங்களா மேம்? காலிங் ஆர் டெக்ஸ்டிங் நீங்க மோஸ்டா பண்ணக்கூடிய விஷயம்? ஃபோன் பேசுவேன், இல்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணுவேன். இது ரெண்டுத்துல டெக்ஸ்ட் தான். சும்மா நாமளா அப்படியே, எனக்கு கால் பேச பிடிக்காது. ஐயோ மகா டென்ஷன் காலிங். ஓகே மேம், உங்க கூட இந்த இன்டர்வியூ வந்துட்டு ரொம்ப வெரி குட்டாக போச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ஸோ லாஸ்டா வந்துட்டு அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு இந்த விஷயத்த நீங்க பண்ணுங்களா, அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அது? எஸ், எல்லாரும் போல்டா இருக்கணும். மெயினா வந்து பாயா இருக்கட்டும் கேர்ளா இருக்கட்டும், போல்டா எந்த ஒரு சுச்சுவேஷனும் போல்டா ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் அதுதான் போல்ட்னஸ் தான் மெயின். அது இருந்தாலே போதும். ஸோ அது வளர்த்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அவ்வளோதாங்க, ஜம்முன்னு தைரியமா உங்க ஒர்க் உண்டு நீ உண்டுன்னு சொல்லிட்டு பெயினேருங்கன்னு சொல்லிட்டு மேம் சூப்பர் டூப்பரா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மேம் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. இன்னைக்கு வந்துட்டு பல விஷயங்கள் உங்க கையில கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். மேலும் மேலும் வந்து உங்களோட ஈவெண்ட்ஸ் கூட வந்து நாங்களும் ஒர்க் பண்ண ஆசைப்படுறோம். உங்களோட க்ரோத்தை வந்து நாங்களும் பார்த்து வியந்துரும் சொல்லிட்டு அந்த ஆசையோட தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் மேம். அடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஈவெண்ட்ல உங்களை சந்திக்க வரேன். மீ சைனிங் ஆஃப் வித் அலாங் மை யூத் தமிழ் நெட்வொர்க் டீம். Thank you. Thank you.